So listen. So what the formula for sag? Sag formula है ना? What's the formula for sag? Sag formula है ना? Equal level of tower. Sag formula है ना? W L square divided by 8D. ஓகேவா? அதில் எந்த Wன்றது என்ன? Weight of the conductor. Lன்றது length, span. ஓகே. அடுத்து வந்து Tன்றது என்ன? Tension of the conductor. Okay. So the question everything note பண்ணிட்டீங்களா? Question. Okay. 132 kV transmission line are the following parameter. Weight of the conductor வந்து 680 kg per kilometer. Length of the span வந்து 260 meter. Okay. Overall strength வந்து conductor strength 3100 kg. Safety factor 2. Find the height above the earth at which the conductor need to support that. Required earth clearance is 10 meter. அதாவது டவரோட ஹைட் கேக்குறாங்க. எந்த இடத்துல வந்து கண்டக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு. ஓகே. ஃபர்ஸ்ட் இது ஸ்பான் இது கிளியரன்ஸ் எர்த் கிளியரன்ஸ்னா கண்டக்டர் லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் எர்த் கிளியரன்ஸ் அர்த்தம். இப்போ எர்த் கிளியரன்ஸ் வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம ஸ்பான் கண்டுபிடிக்கணும். சாரி சாக் கண்டுபிடிக்கணும். சாக் கண்டுபிடிச்சிட்டு இந்த 10 கூட ஆட் பண்ணீங்கன்னா தட் இஸ் யுவர் கண்டக்டர் எந்த பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்றோம் டவரோட ஹைட். ஓகே. ஸோ வி நோ தட் ஃபார்முலா WL square 80. ஓகேவா? Wன்றது வெயிட் ஆஃப் த கண்டக்டர், Lன்றது ஸ்பான் வந்து L, Tன்றது டென்ஷன். ஓகேவா? இந்த W வந்து யூனிட் பார்த்தீங்கன்னா கேஜி பர் மீட்டர். எவ்வளவு மீட்டர்ல இருக்கோ பார்க்கணும். இது நோட் பண்ணீங்க. ஸோ இது வந்து 680 kg per kilometer கொடுத்துருக்காங்க. So we have to convert that into meter. ஒரு மீட்டருக்கு so height of the earth above height of the earth which conductor need to be supported. கண்டக்டர்ல எந்த பாயிண்ட்ல சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. எர்த்தோட கிளியரன்ஸ் பிளஸ் சாக ஆட் பண்ணீங்கன்னா தட் இஸ் யுவர் கண்டக்டர் சப்போர்ட்டட் பாயிண்ட். ஓகே. அந்த பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சாக ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சாக் கண்டுபிடிச்சிட்டு 10 ஆட் பண்ணீங்கன்னா வில் கெட் த கண்டக்டர் எந்த பாயிண்ட்ல சப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்னு கிடைக்கும். ஓகேவா? சாக் கண்டுபிடிக்கிறதுக்கு we know the formula WL square divided by 80. Wன்றது weight of the conductor in meter, kg in meter. Lன்றது span மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. Tன்றது strength divided by safety factor போட்டீங்கன்னா தான் T கிடைக்கும். டென்ஷன் வந்து overall strength divided by safety factor போட்டீங்கன்னா that is the tension of the conductor. So இதான் வந்து பாத்தீங்கன்னா so weight of the conductor வந்து மீட்டர்ல we have to கிலோமீட்டர் கொடுத்ததுனால we have to convert this into meter. 0.68 kg வரும். tension, working tension T equal to ultimate strength that is given as 3100 divided by safety factor 2 ஆல டிவைட் பண்ணோம் will get 1550 kg. டென்ஷனோட யூனிட் வந்து kg. ஸ்பான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. லென்த் L equal to 260 மீட்டர். ஸோ சாக் கால்குலேட் பண்ணுங்க. சாக் எவ்வளவு வருது? So we have to substitute. Okay, W substitute பண்ணோம், L substitute பண்ணோம், 8 T substitute பண்ணோம். Substitute பண்ணீங்கன்னா will get sag வந்து 3.7 meter. The conductor has supported at the height of
So earth clearance சாகோட lowest point தெரிஞ்சிருச்சு 10 மீட்டர். அதுல இருந்து சாக ஆட் பண்ணீங்கன்னா that is your conductor supporting point. ஓகேவா 13.7 மீட்டர். So height of the conductor support பண்றது 13.3 மீட்டர்ல. ஓகேவா அந்த ஹைட்ல வந்து கண்டக்டர் சப்போர்ட் பண்ணுவாங்க. எழுதியாச்சா? So next problem note down. A transmission line has span of 150 meter between level supports. The conductor has a cross section area of 2 centimeters square. The tension is in the conductor is 2000 kg. If the conductor material specific gravity வந்து 9.9 gram per centimeter cube and wind pressure கவனிடி wind pressure வந்து 1.5 kg per meter length. Find the sag, calculate also vertical sag. The ice and wind loading அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். So இதுல T value என்ன? So T value L value என்ன? L value. What about L value here? L value என்ன இங்க? 150 மீட்டர். T value வந்து 2000 kg. Weight வந்து we have to find. So weight வந்து கண்டுபிடிக்கணும் kg. Gravity கூட we have to multiply. ஓகேவா weight of the conductor. Span length இது நோட் பண்ணுங்க. Span length வந்து L equal to 250 meter. Tension கொடுத்திருக்காங்க. T வந்து 2000 kg கொடுத்திருக்காங்க. Wind force per meter W நம்ம ஆல்ரெடி ஸ்டாக் கால்குலேஷன் கால்குலேட் பண்றப்ப ஐஸ் லோடிங் விண்ட் லோடிங் வந்துச்சுன்னா அந்த நோட்டேஷன் எடுத்துப்பல WWன்றது weight of the windோட weight. So that weight wind force windோட force அத wind என்ன forceல இருக்கும் அப்படினு மீட்டர்ல போட்டீங்கன்னா 1 பாயிண்ட் இதெல்லாம் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. weight of the conductor weight கால்குலேட் பண்றீங்கன்னா conductor weight வந்து வெர்டிகலா இருக்கும் விண்டோட weight வந்து ஹரிசாண்டலா இருக்கும். அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் டிரா பண்ணிருப்பீங்கல்ல கண்டக்டர் weight கிராவிட்டி இருக்கிறதுனால கண்டக்டர் weight வந்து 12 to the earth வெர்டிகலா இருக்கும் விண்டோட ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டலா இருக்கும். அது தெரியும்ல உங்களுக்கு அதே நம்ம ஐஸ் அண்ட் விண்ட் லோடிங்ல கால்குலேட் பண்றது கண்டுபிடிச்சிருப்போம். விண்ட் லோடிங் விண்ட் வந்து பாத்தீங்கன்னா we taken as horizontal ஐஸ் லோட் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா இருக்கும். இதுல ஐஸ் கிடையாது பட் கிராவிட்டி கொடுத்துக்கிறதுனால so weight of the conductor W equal to specific gravity is given 9.9 volume ஒரு மீட்டருக்கு வால்யூம் 2 into 100 2 cross section கொடுத்திருக்காங்க பாருங்க 2 cm. So மீட்டரா மாத்திரப்ப we have to multiply with 10 to the power of 2. So we'll get 9.9 into 2 into 100 1980 gram கிராமா இருக்கும் கிலோகிராமா கன்வெர்ட் பண்றப்ப we taken as 1.9 kilogram. ஒரு மீட்டருக்கு கண்டக்டரோட weight பாத்தீங்கன்னா 1.9 kilogram இருக்கு. ஓகேவா எழுதியாச்சு அது எழுதிடுங்க. இது எல்லாமே given data தான் given dataல இருந்து டெரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அது
ஸோ இப்போ வெயிட் நம்மளுக்கு சாட் ஃபார்முலா என்ன? வாட்ஸ் தி சாட் ஃபார்முலா? W L square divided by 80. ஓகேவா? இதுல W மட்டும் we have taken this wind force plus gravity force. Gravity இந்த கண்டக்டரோட வெயிட் பிளஸ் விண்டோட ஃபோர்ஸ் எடுத்து அதோட ஈக்குவலண்ட் ரிசல்டன்ட் வெயிட் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் வெயிட். ஓகே, டோட்டல் வெயிட் வந்து விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலா இருக்கும், கண்டக்டர் வெயிட் வந்து வெர்டிகலா இருக்கும். ஸோ the total weight வந்து பாத்தீங்கன்னா we apply the Pythagoras theorem. Pythagoras theorem apply பண்ணீங்கன்னா root of w square plus ww square. W value வந்து 1.98 square, ww value வந்து 1.5 square போட்டீங்கன்னா total weight வந்து 2.48 kg. அதான் total weight of the conductor. இப்போ இதை வந்து we have to substitute in sag. So சாக்ல வந்து WTன்றதுதான் டோட்டல் வெயிட். டோட்டல் வெயிட் வந்து ஒன்லி கண்டெய்னர் வெயிட் மட்டும் கன்சிடர் பண்ணாம விண்டோட வெயிட் கன்சிடர் பண்ணிக்கணும். அது விண்டோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்ட் ஆஸ் ஹரிசாண்டல், இந்த கண்டக்டர் வெயிட் வந்து கிராவிட்டி இருக்கிறதுனால இது வந்து வெர்டிகலா இருக்கும். டோட்டல் வெயிட் வந்து ரிசல்டன்ட் வெயிட். ரிசல்டன்ட் வெயிட் வந்து we have to apply this. Okay, WT equal to root of W square plus WW square. So we'll get 2.48 kg total weight. இப்போ சாக் என்ன ஃபார்முலா? சாக் ஃபார்முலா என்ன? WT L square divided by 80. WT க்கு வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். L value we know that 150 meter, T value வந்து 2000. So we'll get sag வந்து 3.48 meter. So இங்க வந்து சாகன்றது இந்த பாயிண்ட். இப்போ வெர்டிகல் சாக் கண்டுபிடிக்கணும். வெர்டிகல் சாக் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? How to find the vertical sag? இது எழுதுங்க, சாக் நோட் பண்ணுங்க. வெர்டிகல் சாக் ஃபார்முலா என்ன? வெர்டிகல் சாக் ஃபார்முலா என்ன? இப்பதான் சொன்னேனே கொஞ்ச நேரம் முன்னாடி. சாக் இன்டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுதான் தீட்டா. ஓகே, தீட்டா கண்டுபிடிக்க டான் தீட்டா கண்டுபிடிச்சிடலாம். டான் தீட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆப்போசிட் பை அட்ஜசன்டா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போட்டீங்கன்னா will get. ஸோ இதான் வந்து WW tan theta கண்டுபிடிச்சிருக்காங்க. WWன்றது ஆப்போசிட், ஆப்போசிட்டா இருக்கிற வெயிட். Wன்றது அட்ஜசன்ட் வெயிட். ஸோ will get tan theta வந்து 0.76. இப்போ தீட்டா கண்டுபிடிச்சிங்கன்னா 37.23 வரும். ஸோ அதை வெர்டிகல் சாக்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா will get 2.77 மீட்டர். ஸோ இதை நோட் பண்ணிக்கோ. So note பண்ணுங்க பாஸ்டா. Third unit over up to this. So third unit மெயினா வந்து மெக்கானிக்கல் டிசைன் தானே. மெக்கானிக்கல் டிசைன் ஆஃப் லைன்ஸ். மெக்கானிக்கல் டிசைன் ஆஃப் லைன்ஸ்ல we discussed that என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? டவர்ஸ், இன்சுலேட்டட் டைப்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். டவர்ஸ் ஒரு டைப். சப்போர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். சப்போர்ட்ஸ்ல வந்து போல்ஸ் அண்ட் டவர்ஸ் அது வரும். அப்புறம் வந்து சாக் காலேஷன் வித் ஐஸ் லோட், விண்ட் லோட்,
தட் ஆல் டிஸ்கஸ். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி, சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர்லாம் வரும். ஓகேவா? மெயினா வந்து யூனிட் த்ரீ